நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நண்பர்களை வயித்துல படிக்கட்டு வைக்கிற சவால படிக்கட்டு ஒழுங்கா கட்டாதனால நானே கொத்தனாரா மாதிரி படிக்கட்டு கட்டுவோன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என்ன நீங்க நம்பாதீங்க. ஏன்னா படிக்கட்டு கட்டுறதுக்காக நான் இதை பண்ணல. அப்புறம் எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன்னா, சிமெண்ட், கல்லு, கம்பு, கட்டையெல்லாம் வச்சு எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு ஜிம்மு கட்ட போறேன். அதுக்காக அட்டையை அறுத்து கம்பி உள்ள நிறுத்தி சிமெண்ட்லி ரெண்டையும் பொறுத்தி தம்பளை தயார் பண்ணிட்டேன். இது ஒரு மலிவான மாசான ஜிம்முங்கிறதுனால இதுக்கு தேவையான பொருட்களை பழைய எறும்பு கடை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த 60 நாளைக்கு நான் இந்த கொத்தனார் ஜிம்ல தான் உடற்பயிற்சி பண்ண போறேன். ஜிம்முக்கு போக மாட்டேன். வீட்டுல இருந்துட்டு என்னால என்னென்ன உடற்பயிற்சி எல்லாம் பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை காய வைக்கிற வேலையா மண்டலே அடிக்கிற மதியான வேலைக்கிட்ட கொடுத்துட்டு நான் மதியான உணவு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டதும் உழைத்த கலைப்புல ஒரு உரகத்தை போட்டேன். அப்புறம் சாயங்காலமே எந்திரிச்சு கொத்தனார் பாட்டுடன் ஒரு குளியலை போட்டு அப்புறம் வழக்கம் போல சாயங்கால உணவுக்கு வாழைப்பழத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. நேற்று செய்தியில் பார்த்தேன். இன்னைக்கு அவங்களை காலை சுட்டு பிடிச்சிட்டாங்களாம். அம்மாவை இவங்கெல்லாம் புழு சுட்டு பிடிச்சிருக்கணும். மயிரா போச்சுன்னு எப்படியோ பிடிச்சிட்டாங்களாம். நீங்களும் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த நியூஸ் பார்த்தாலும் கொஞ்சம் மண்டையில் ஓட்டிகிட்டே இருந்துச்சு. அதனால் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பிறகு நண்பர்கள், எனக்கு இன்ஸ்டாகிராம் கதையில் இந்த புகைப்படத்தை போட்டு எது ப்ரொஃபைல் போட்டால் வைக்கலான்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணி விட்டுருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நன்றி. ஓகே நண்பர்களே, நம்ம கொத்தனார் ஜிம் என்ன கதையாச்சு, அது ஓடிச்சா ஓடலையானே நாளைக்கு பார்க்கலாம். உறுதியாக இருங்க.